கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பும் தக்காளியும் சேர்த்து அதையும் வதக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் பொடியாக கட் பண்ண மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிடலாம். வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக விட்டுருவோம். இப்போ தக்காளி வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். கொதிக்கிற மட்டனில் அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு 2 கரண்டி மாவை சேர்த்து தோசையை ஊற்றிட்டு மட்டன் கிரேவியை தோசை மாவில் ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதுலேயும் நல்லா மாவு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மட்டன் எடுத்து போட்டு நல்லா பரட்டி விட்டு எடுத்திங்கன்னா ஊத்தாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.